2023 கர்நாடகா தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. 3 ஆண்டுகள் முடிந்த நிலையில் முதல்வராக இருந்த சித்தராமையா கடந்த 28ஆம் தேதி பதவி விலகினார். துணை முதல்வராக இருந்த டி.கே. சிவக்குமாருக்கு முதல்வர் பதவி தரப்பட்டது. தேர்தலில் வெற்றி பெற்ற போதே யார் முதல்வர் என்பதில் இவர்களுக்குள் போட்டி நிலவியது. இருவருக்கும் ஆட்சியில் சரிபாதி ஆண்டுகள் முதல்வர் பதவி வழங்குவதாக கூறி பிரச்சனையை முடித்து வைத்தது காங்கிரஸ் மேலிடம். அதன்படி 2ஆம் பாதி ஆட்சியை சிவக்குமாருக்கு கொடுத்துள்ளார் சித்து. பெங்களூருவில் பதவியேற்பு விழா நடந்தது. கர்நாடகாவின் 24வது முதல்வராக சிவக்குமார் பதவியேற்றார். ನಾನು ಡಿ.ಕೆ. ಶಿವಕುಮಾರ್ ಎಂಬ ಹೆಸರಿನಾದ ನಾನು ಕಾನೂನು ಮೂಲಕ ಸ್ಥಾಪಿತವಾದ ಭಾರತದ ಸಂವಿಧಾನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಜವಾದ ಶ್ರದ್ಧೆ ಮತ್ತು ನಿಷ್ಠೆಯನ್ನು ಹೊಂದಿರುತ್ತೇನೆಂದು ನಾನು ಭಾರತದ ಸಾರ್ವಭೌಮತ್ವವನ್ನು ಮತ್ತು ಅಖಂಡತೆಯನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿಯುತ್ತೇನೆಂದು ಮತ್ತು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ನನ್ನ ಕರ್ತವ್ಯವನ್ನು ಶ್ರದ್ಧಾಪೂರ್ವಕವಾಗಿ ಮತ್ತು ಅಂತಃಕರಣಪೂರ್ವಕವಾಗಿ ನಿರ್ವಹಿಸುತ್ತೇನೆಂದು ಭಯ ಅಥವಾ ಪಕ್ಷಾತೀತವಲ್ಲದೆ ರಾಗ ದ್ವೇಷವಿಲ್ಲದೆ ಎಲ್ಲ ಬಗೆಯ ಜನರಿಗೆ ಸಂವಿಧಾನಕ್ಕೆ ಮತ್ತು ಕಾನೂನಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ನ್ಯಾಯಯುತವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆಂದು ನನ್ನ ಅಜ್ಜ ಗಂಗಾಧರಜ್ಜನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಮಾಣ ಮಾಡುತ್ತೇನೆ. ಶ್ರದ್ಧಾಪೂರ್ವಕವಾಗಿ ಪ್ರತಿಜ್ಞೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. துணை முதல்வராக பரமேஸ்வராவும் மற்றும் 12 அமைச்சர்களும் பதவியேற்றனர். புதிய அமைச்சரவையில் ஒரு பெண் கூட இடம்பெறவில்லை என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. எனினும் அமைச்சரவை விரிவாக்கத்தில் பெண்கள் இடம்பெறுவார்கள் என சொல்லப்படுகிறது. பதவியை விட்டுக் கொடுத்த முன்னாள் முதல்வர் சித்தராமையாவுக்கு கைமாறாக ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்க காங்கிரஸ் மேலிடம் முன்வந்தது. ஆனால் அதை வேண்டாமென சித்து மறுத்துவிட்டார். எனினும் கர்நாடகாவின் மேலவை உறுப்பினராக இருக்கும் சித்தராமையாவின் மகன் யதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் கார்கேவின் மகன் பிரியங்க் கார்கேவும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்.